இவங்க சைலண்ட்டாக பேசுவாங்க. உங்களை தான் சொல்கிறேன். துலாம் ராசி துலாம் லக்னக்காரவங்க நிறைய நகை புகை ஆடை ஆபரணங்கள் சென்ட்டு பெர்ஃப்யூம் அழகாக நீட்டாக இருக்குன்னு நினைப்போம். நம்மளுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அப்படி இருக்க மாட்டேன். இந்த லக்னத்துக்கு நண்பனா சரியாக வராது. ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா எனும் ஓதுவோர் முன் கந்தா கடம்பா கார்த்திகேயா. அதாவது பொதுவாகவே இன்றைக்கி பதிவு பண்ண போகிற வீடியோ ஃபுட்டேஜ் என்ன அப்படின்னா 2026 நம்மளுடைய ஜாதக அமைப்பு படியும் கோச்சார அமைப்பு படியும் நமக்கு எப்படி நடக்க போகுது இதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச போகிறோம். இதில் நிறைய பேர் வீடியோ பதிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லது நடந்துடும், உங்களுக்கு கெடுதல் நடந்துடும், உங்களுக்கு அது ஆயிரும், இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன தான் கோச்சாரம் வேலை செஞ்சாலும் அது 30% தான் வேலை செய்யும். ஆக்சுவல் ஜாதகம் தான், தசாபுத்தி மட்டும்தான். நீங்கள் என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஹோமம் வளர்த்துருக்கீங்க, என்ன எனர்ஜி கொடுத்துருக்கீங்கிறத பொறுத்து தான் ஜாதக அமைப்பு வேலை செய்யுமே தவிர பலன் சொல்ல போகிற பதிவு 30% தான். அதுக்கு தான் நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. மற்றவங்கள சொல்கிற மாதிரிலாம் விலாசமாக நம்ம எல்லாத்தையும் சொல்கிற மாதிரிலாம் பலன் உங்களுக்கு நடக்காது. அப்போ தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? கோச்சாரன்றது 30% தான் வேலை செய்ய போகுது. அப்போ இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே ஜோதிடர் பண்ண எப்போவுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். துலாம் ராசி மற்றும் துலா லக்னக்கார அன்பர்கள், தராசு, துலாம்னா தராசு அப்படியே நச்சுன்னு இருக்கும். ரெண்டு பக்கம் தராசு. இங்கே 10 கிலோ வைக்கிறோமா, இங்கே 10.25 கிலோ வச்சா கரெக்டாக அந்த அளவு சரியாக நிற்கும். நீதி, நேர்மை, நியாயம், சென்சிட்டிவ் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்கார அன்பர்கள். நீதிக்கு நேர்மைக்கு பேர் போனவங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இவங்க வாழ்க்கையில் இவங்க பல பேருக்கு அட்வைஸ் கொடுத்து அவன் மேலே வந்திருக்கேன், இவங்க என்ன மேலே வரவே கிடையாது. ஏமாற்றம், துரோகம், முதுல குத்தி அவ்வளவு துரோகங்களை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு பெண். ஆசைப்பட்டு திருமணம் பண்ணியிருப்பீங்க, கடைசி பெரிய துரோகியாக இருந்திருப்பேன். நல்ல பொண்ணு நினச்சி திருமணம் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி 2 அஃபேர் இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு. அதெல்லாம் இப்போ வெளியே கொண்டு வந்துருவார் சனி பகவான். பிரச்சனை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்டா உன் பையன் என்னடா வெளியில் இருக்கவங்க பேசுகிறது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பையனடாச்சுடா, உன் பையன் ரொம்ப கண்ணும் கருத்துமாடா பிள்ளையை பார்த்துக்குவேன். ஏன்னா அந்த பையனுக்கு எப்போ அப்படி ஒரு புள்ள அமைஞ்சிருக்கு, பொய் பேசியா பேசுகிறாளேடா. இந்த மாதிரி தனக்கு அகெயின்ஸ்டாகவும் தனக்கு சாதகமற்ற சூழலில் தான் கணவன் மனைவி அமைவாங்க. இது பிறப்பு ஜாதகத்திலே இருக்குது. இவங்க சைலண்ட்டாக பேசுவாங்க. உங்களை தான் சொல்கிறேன். துலாம் ராசி துலாம் லக்னக்காரவங்க நிறைய நகை புகை ஆடை ஆபரணங்கள் சென்ட்டு பெர்ஃப்யூம் அழகாக நீட்டாக இருக்குன்னு நினைப்போம். நம்மளுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அப்படி இருக்க மாட்டேன். மேக்ஸிமம் டிவோர்ஸ் கேஸ் இன் த வேர்ல்ட் இன் ஹிஸ்ட்ரி 65% நான் ரிசர்ச் பண்ணல துலா ராசியில் இருந்திருக்காங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? இதுக்கு தான் படித்து சொல்கிறோம். உங்கள் லக்னம் சுக்கராச்சாரியரோடது. உங்கள் லக்னம் சுக்கராச்சாரியரோட லக்னம். நீங்கள் திருமணம் பண்ணும்போது பார்த்து செய்யணும், இல்லைன்னா மாட்டிக்கிறீங்கன்னு படித்து சொல்கிறோம். நவகிரக சாந்தி ஹோமம் பண்ணணும், 2 வாழை மரத்தை கட்டி வெட்டணும், அல்லது ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணணும். சரி, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகம். எதிரிகளை வீழ்த்துவீங்க. இந்த தடவை நடந்தே தீரும், இந்த தடவை ஜெயிப்பீங்க. உடம்புல ஏதாவது நோய், பல நாள் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சரியாயிரும். பல வருஷமாக நான் கடன் வாங்கியிருந்தேன், அதை கட்ட முடியாமல் இருக்கேன், தொழில் அபிவிருத்தி நடக்காமல் இருக்குது, மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஏமாற்றம் துரோகம், பார்ட்னரை ஏமாற்றிட்டு முதுகில் குத்திட்டு போயிட்டான், அவனே திரும்ப மன்னிப்பு கேட்பேன். சேர்த்துக்காதீங்க. வேற ஆளை பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தோம்ல, அதே மாதிரியே போயிடுவோம். தனிச்சு தான் நீங்கள் நிற்கணும், பார்ட்னரோட நிற்கக்கூடாது, லைஃப் பார்ட்னர் கூட தான் நிற்கணும், வேறு எந்த பார்ட்னரையும் சேர்க்கக்கூடாது, நண்பர்களை நம்பக்கூடாது. இது பொது பலன். இந்த லக்னத்துக்கு நண்பனா சரியாக வராது. அப்போ சனி பகவான் உங்களுக்கு இந்த தடவை நல்லாவே அனுகிரகம் பண்ணுறாரு. இந்த லக்னத்துக்கு இந்த 2 நட்பு கிரகத்துக்கும் சூப்பராக அனுகிரகம் பண்ணுறாரு. இது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. சனி பயிற்சி வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். 2வது, உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னா, நீங்கள் அசுராச்சாரியர், அசுரகுரு, சுக்கராச்சாரியர், அசுரகுரு, அசுராச்சாரியர்னு சொல்லுவாங்க. குரு தேவகுரு, தேவர்களின் அரசர். இவங்க 2 பேருக்கும் எப்பவுமே ஆகாது. இவர் ஒரு டீம் வச்சிருப்பார், இவர் ஒரு டீம் வச்சிருப்பார். இவர் வேதத்தை போதிப்பார், இவர் பிளாக் மேஜிக்கை போதிப்பார்.
இவர் சன்னியாசி யோகத்தை விரும்புவார், இவர் ஆடை ஆபரணங்கள் சொத்து பேங்க் பேலன்ஸை விரும்புவார். இப்படி தான் லைஃப் பண்ணுற அமையும். நான் சொல்கிறது புரிஞ்சா? அதை பற்றி சென்சிட்டிவாக ஒரு டாபிக் இது. ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். சுக்கரன்னா யார், குருனா யார், இவங்க 2 பேர் ஜங்ஷன் சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்து நான் போடுறேன். டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது. தேவையானவங்க ஜாதகம் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் இது தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தகப்பனார் நோயில் படுப்பார். வீட்டில் யாராவது ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். இடம் நிலங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் பிரச்சனை இருக்குது. கவனமாக பார்த்துக்கலைன்னா மாட்டிக்கொள்வீர்கள். இந்த வருடம் நிச்சயமான முறையில் அட்லீஸ்ட் ஒரு கோர்ட்டு கேஸுக்கு அது ஏறுற மாதிரி இந்த குரு பகவான் எதாவது ஒன்று செய்யாமல் போகவே மாட்டார். அப்போ அந்த பார்வை என்ன செய்யும்? சில நேரங்களில் 10ஆம் இடத்துலேருந்து உச்சம் பெறுவதனால உங்களை தப்பிக்கிறதுக்கான வழிகள் சில நேரங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் ராகு மற்றும் கேது பகவான். இந்த ராகு பகவான் என்ன செய்யறாரு? 5ஆம் இடத்துல இருக்காரு. குலதெய்வம், குலதெய்வ பாக்கியம், உறுதியான முறையில் குழந்தை வரம் இந்த வருடம் உண்டு. குலதெய்வம் தெரியாதமா இருக்கிறவங்களுக்கு குலதெய்வம் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுவிடும். மேக்சிமம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெண் தெய்வம் தான். 11ஆம் இடம் கேது பகவான், லாபஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்காரு. எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேங்க, வீட்டுக்கு கொண்டு போக முடியலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில அமைப்புகள்லாம் கொடுத்துரும். அப்போ இந்த வருடம் ராகு கேதுல ராகு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. கேது பகவான் சில நேரங்களில் உங்களுக்கு வருமானத்தை தடைகளை ஏற்படுத்துகிறார். குரு பகவான் அவமானத்தை தேடி தருகிறார். ஜூன் ஜூலைக்கு மேலே என்ன பண்ணுறாரு? உச்சமறையான தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். ஆனால் கோர்ட்டு கேஸில் நிச்சயமான முறையில் சந்திக்க நிகழும். காதலிக்கக்கூடாது. பொதுவாகவே இந்த ராசி லக்னக்காரவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன், சென்சிட்டிவ் பர்சன். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இது போக துலா ராசி, துலா லக்னம் டைமண்ட் போடணும் கிடையவே கிடையாது. யார் சொன்னா? 9 கிரகத்தில் எந்த கிரகம்? சுக்கிரன் எங்கே இருக்காரு? உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் 5, 9, 11 எங்கே இருக்குது? என்ன சாரம், என்ன டிகிரி வாங்கியிருக்கு? கோச்சாரத்தில் எப்படி இருக்குது? இது போக என்ன மெட்டலில் போடுறோம்? டைமண்ட்ஸ் இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் ஸ்டோன். வைரத்தை போட்டு மேலே போனவங்களும் இருக்காங்க கோபுரத்துக்கு குப்பையிலிருந்து. அதே வைரத்தை கோபுரத்தில் இருக்கிறவங்க போட்டு குப்பைக்கு வந்தவங்களும் இருக்காங்க. வெரி சென்சிட்டிவ் ஸ்டோன். நீங்கள் அதை பார்த்து தான் போடணும். எடுத்தோடனே ராசி லக்னப்படி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஜெம்மாலஜி வேணுன்றவங்க தாராளமான முறையில் கனெக்ட் ஆகிக்கோங்க. இது போக நவகிரக சாந்தி ஹோமம் கண்டிப்பான முறையில் பண்ணணும். சுக்கிர பிரீத்தி பண்ணால் மட்டும்தான் அந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. தொடர்ந்து பேசலாம். நன்றி.